நம்ம அடமச்சே அச்சு பச்சு சூடு நம்ம தமிழ் மச்சே. நிகழ்வின் துவக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்தகுமே வாழ்த்தகுமே வாழ்த்தகுமே. நிகழ்வினுடைய துவக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து அமைந்தது. அதன் தொடர்ச்சியாக இயல் இசை நாடகம் என தமிழ் சில பரிணாமங்களை கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை கவிதைகளுக்கான இந்த நிகழ்வை இசையோடு துவங்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதனால் மீண்டும் துர்கா பிரசாத் அவர்களை இசையில் இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்க அழைக்கிறோம். வணக்கம். மனதில் ஒருதி வேண்டும், மனதில் ஒருதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். பாரதியின் வரிகளோடு வரவேற்பு அளித்த துர்கா பிரசாத் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். கிருபா ஏஞ்சலின் அவர்கள் எழுதிய சுவாசமாய் ஒரு நேசம் புத்தகத்தை யாவரும் பப்ளிஷர்ஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள், நூல் நயம் உரைக்க வந்திருக்கிறவர்கள், இந்த கவிஞருடைய குடும்பத்தார்கள், இந்த கவிதை புத்தகத்தை படித்து வருங்காலத்தில் அந்த கவிதைகளை தனதாக மாற்றிக்கொள்ள வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக நான் அருண் கோகுல். என்னுடைய ஆசான் ஒருவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பார். என்னென்னா, உலகை மாற்றிய கண்டுபிடிப்புகளில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா தூண்டில் அப்படின்னாரு. தூண்டில் எப்படி உலகை மாற்றிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, மனித நாகரிகம் மலையிலிருந்து படிப்படியாக கீழே இறங்கி வரும்போது தான் நாகரிகம் படிப்படியாக மேலே ஏற துவங்கியதான். என்னென்னா, மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் தன்னுடைய உணவுக்காக அவன் தேடி போகணும். ஆனால் என்னைக்கு அவன் மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தானோ அவன் நதிக்கரையில் தான் நாகரிகங்கள் வளர்ந்துருக்கிறது. அங்கே தூண்டில் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பதற்காக தள்ளப்படுகிறான். மேலே மலைகளில் உணவை தேடி சென்றவன் தூண்டிலை போட்டு காத்திருந்தான், உணவு அவனை தேடி வந்திருந்தது. தூண்டில் மனித நாகரிகத்தினுடைய விதையாக இருந்தது, வளர்ச்சியின் விதையாக இருந்தது. அப்படித்தான் இவர்களுடைய கவிதை சுவாசத்தினுடைய விதையாக இருந்தது. அந்த சுவாசம் நேசம் என்கிற விதையை தேடி சென்றிருக்கிறது. இந்த புத்தகம் ஆங்காங்கே தூவி செல்கின்ற விதைகள், ஒரு இயக்கத்தினுடைய விதைகளை தூவி செல்கிறது. இந்த புத்தகத்தை குறித்து அறிஞர்கள், வாசகர்கள், நூல் நயம் போன்ற வரிகள் மூலம் இந்த புத்தகத்திற்கு மீண்டும் ஒரு புத்துயிர் கொடுக்க போகிறார்கள். முதலாவதாக இந்த புத்தகத்தை வெளியிடுகிற நேரத்திற்குள்ளாக நாம் செல்வது அவசியம். இந்த புத்தகத்தினுடைய முதல் பிரதியை இந்த புத்தகத்தினுடைய முதல் பிரதியை வெளியிட்டு பெற்றுக்கொள்வதற்கு முன் இந்த விழாவில்
பேச அழைக்கப்பட்ட சிறப்பு அழைப்பாளர்களை மேடையில் வந்து தங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கவிஞர் மனுஷி அவர்களை அழைக்கிறேன், கவிஞர் உமாசக்தி அவர்களை அழைக்கிறேன், நூல் நயம் பேச வந்திருக்கக்கூடிய மல்லி அவர்களை அழைக்கிறேன், செல்வி மேடம் அவர்களை அழைக்கிறேன். இந்த புத்தகத்தை நீண்ட நாட்களாக ஒரு கன்சிஸ்டன்ட் முயற்சியோடு எழுதி முடித்திருக்கக்கூடிய கவிஞர் கிருபா ஏஞ்சலின் அவர்களையும் இந்த மேடையில் அவர்களுடைய இருக்கை எடுத்துக்கொள்ள அழைக்கிறேன். இங்கே ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், ரெஸ்ட் ரூம்ஸ் இங்கே அந்த ஃபர்ஸ்ட் டோர் பக்கத்தில் இருக்குது. வெளியே கதவுக்கு வெளியில் போனீங்கன்னா அங்கேயும் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமானது. அதை எழுதினவங்களுக்கு எல்லாருக்குமே முதல் புத்தகம் அப்படின்றது மிகப்பெரிய கனவு இல்லையா? முதல் குழந்தை, பொதுவாக புத்தகத்தை எழுதும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் குழந்தையை பிரசவித்தது போல இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆண்களுக்கு அந்த வழியும் அந்த சுகமும் தெரியாது, அது வரமா சாவமா என்றும் தெரியாது. ஆனால் இவர்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அதை பிரசவித்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை இங்கே உங்கள் முன் வெளியிடுவதற்காக முதல் புத்தகத்தை கவிஞர் மனுஷி அவர்கள் வெளியிட கவிஞர் உமாசக்தி அவர்கள் பெற்றுக்கொள்வார். உங்களுடைய பலத்த கர ஒலிகளோடு தமிழ் கவிதை உலகில் தனக்கென ஒரு அங்கீகாரத்தை பிடித்து வைத்திருக்கக்கூடிய 2 கவிஞர்கள், ஒருவர் புத்தகத்தை வெளியிடுகிறார், ஒருவர் புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார். இந்த புத்தக வெளியீட்டு இந்த விழாவை அழகாக பதிவு கொண்டிருக்கக்கூடிய கேமராமேன் அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிடலாம். ஏன்னா எல்லாருக்குமே கிரெடிட்ஸ் கிடைக்கும், பாவம் அவருக்கெல்லாம் கிரெடிட்ஸே கிடைக்காது. அப்புறம் வந்து நம்மளை அவருக்கு வேண்டாம் பேச, சோலை, அவருடைய பேர் சோலை. 2வது புத்தகத்தை திருமதி நிர்மலா அவர்கள் வெளியிட திரு ஜெய்சிங் அவர்கள் பெற்றுக்கொள்வார். பலத்த கரவொலிகளோடு புத்தகத்தை வந்து கவிஞர்கள் அறிஞர்கள் பெற்றுக்கொள்வதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு படைப்பை செய்திருக்கிறார்கள், அதனை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே வெளியிட்டு பெற்றுக்கொள்வதனுடைய இன்பம் வந்து அலாதியானது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை நிறைவாக மாற்றியதற்கு நன்றி. நன்றி. அண்ட் வந்து அடுத்ததாக நிறைவுரை வழங்குவதற்காக, ஆனால் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு கப்புள் கோல்ஸை பார்த்ததே கிடையாது. பாத்திரத்தை கூட கிஃப்டாக கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மனைவி எழுதின அந்த கவிதைகளை தொகுத்து அவர்கள் ஸ்லாகித்த, அவர் எல்லாத்தையுமே ஸ்லாகிச்சு, எல்லா வரிகளையுமே ஸ்லாகிச்சு புத்தகமாக போடுறதுன்றதுலாம் வந்து எனக்கு உண்மையாகவே லைக் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் என்னால் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் இந்த வயசில் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மனசுக்கு நெருக்கமான ஒரு கிஃப்டை கொடுக்கறது அப்படின்றது இது வாழ்நாள் கிஃப்ட் தான். இதுக்கு மேலே சாருக்கு வந்து லைக் இனிமேல் நான் உங்களை சார் வாங்க போங்கன்னே கூப்பிட்றேன் அப்படின்னு லைக் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி, பியூட்டிஃபுல்லான கிஃப்ட். அண்ட் அந்த பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் அமைவதற்கு காரணமாக இருந்த ஜெயசிங் சார் அவர்களை நிறைவுரை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இலக்கிய மேடையில் இது எனது முதல் பேச்சு. இலக்கிய மேடையில் பல கவிதைகளை படைத்த படைப்பாளிகளின் மத்தியில் என்ன சொல்றது, சாதாரண ஒரு மனிதனாய் இந்த புத்தகத்தை பற்றிய என்னுடைய வார்த்தைகளை பேசி நிறைவுரை வழங்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக என் மனைவியை வந்து எனக்கு 87 தெரியும். 87 அப்போ இருந்தே அவங்க நிறைய கவிதை எழுதுவாங்க, நானும் எழுதுவேன். ஆனால் அவங்க கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்போ நான் நினச்சிக்குவேன், சரி
நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த காலேஜ் டேஸில் அந்த லீவ் நாட்களில் வந்து நிறைய எழுதி தான் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்போவுமே. இப்போ எப்போமாவது ஒரு நாள் வந்து இதெல்லாம் ஒரு நாள் வெளியிடணும் அப்படின்றது ஒரு ஆவல் எனக்கு அந்த வயதிலேயே இருந்தது. இவங்க அந்த 100 நாள் கவிதையில் சேர்ந்தது எனக்கு முதல்ல தெரியாது. ஃபஸ்ட்டு வந்தவொடனே என்கிட்ட அந்த இதை சொன்னாங்க. சொன்னவொடனே எனக்கு ரொம்ப பரவாயில்லையா, ஒரு புதிதாக ஒரு மேடை அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த மேடையில் வந்து ஒரு புகழாரம் கிடைக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. கடவுளுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே ஒரு மேடையும் கைதட்டல்களும் அமையப்பெறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன், இன்னும் ஒரு டெய்லி நான் கேட்பேன், இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா அவள் கொஞ்சம் வந்து சில சமயம் கொஞ்சம் லேசினஸாக இருப்பாள், ஆனால் அவள் கரெக்டாக செய்வாள். ஆனால் அவளுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கணும்னு டெய்லி இன்றைக்கி என்ன பிக்சர் போட்டாங்க, என்ன எழுதியிருக்க கேட்டே இருப்பேன். நீ என்ன யோசிச்சிருக்க, சில சமயம் நான் கேட்டு அதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். போட்ட உடனே ரொம்ப ஹாப்பியாகிடும். அடுத்து என்னுடைய பெண், என் பொண்ணும் நல்லா அப்பப்போ கவிதைகள் எழுதுவோம். அவளும் நாங்கள் எல்லாமே ஒரு குரூப்பாக இவள் எழுதுறதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தோம். அவளுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த 100 days அவளுக்கு மோர் தென் 5 to 6 times வந்து அந்த கவிதைகள் வந்து முன்னாடி வந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு முறை வர்றப்பவும் நாங்கள் அதை ஒரு ரிசல்ட் மாதிரி எதிர்பார்ப்போம். எப்படி வந்து ஒரு 10th 12th ஒரு காலேஜோட ரிசல்ட் எதிர்பார்க்கும். இன்றைக்கி இது வந்துருக்கா, எப்போ வந்துச்சு. அது வந்து எப்படின்னா டெய்லி வராது, ஒரு வாரம் கழித்து அன்றைக்கி டேட் ரிசல்ட் போடுவாங்க. ஸோ அப்படி வர்றப்போ ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து இவங்க குரூப்பில் புக்கு போட சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதை எப்படியாவது நம்ம ஒரு வடிவம் அதுக்கு கொடுக்கணும், இது அப்படியே போயிடக்கூடாது. ஒன்று யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் என் மனைவி என்ன சொன்னால், இந்த மாதிரி சொல்கிறாங்கன்றப்போ அதை நம்மளே புக்காக போடுவோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கட்டாயம் பண்ணு அப்படின்ட்டு அது பேசி முடிச்சிட்டோம். ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. அவள் அமைதியாக இருக்கிறா. புக்கு போடலான்னு நினச்சோம், ஒன்றும் பண்ணலையே, நீங்கள் அதை வேர்டாக டைப் பண்ணி கொடுங்க சொல்லி அதை வாங்கின உடனே அதை ஒரு எடிட். எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து ட்ராவல் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சென்னையில் என்னுடைய நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுடைய இந்த விக்ரம் அவர் வந்து நிறைய எழுதுறது முதல்லேருந்தே அவர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவர் இருக்காங்க. சரின்னா அவங்க மூலமாக அதை முயற்சி பண்ணி இதனுடைய விஷயங்கள், இந்த புஸ்தகம் போடுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ண ஆரம்பித்து அது ஒரு வடிவம் வந்துருச்சு. வடிவம் வந்தோடனே இதுக்கு யார் வந்து எழுதுறது, அதாவது ஒரு நோன் பர்சனாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கணும். நிறைய பேர் என்னுடைய மிஸ்ஸஸ்னுடைய ஆஃபீஸில் என்ன சொல்லியிருக்காங்க, நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட், நான் வந்து சமூக நலத்துறையில் வேலை பார்க்குறேன், அவங்களுடைய மினிஸ்டர்லாம் நல்ல பழக்கம் இல்லை, அவங்கள வச்சு சொல்லுங்கள் அப்படின்னா. எனக்கு வந்து அது என் மனதுக்கு வந்து உடன்படலை. இது எழுதுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு புக் எழுதுனவங்களாக இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்ககிட்ட என்னுடைய கொலீக் ஆஃபீஸர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நான் என்ன யோசித்தேனோ அந்த பாயிண்ட்டை சொன்னாங்க. எனக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அமுதவல்லின்றவங்க, என்னோடய ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. எனக்கு அமுதவல்லி மேடம் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கேட்குறேன், நீங்கள் அமுதவல்லி ஐஏஎஸை டைப் பண்ண வேண்டியதானே, அவங்க நல்லா செய்வாங்களே, உடனே நல்லா தெரியுமா, இந்த புக்கை எடுத்து கொடு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நானே என் மிஸ்ஸஸும் போனோம். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கி வாசித்து அழகாக அதுக்கான முன்னுரை அழகாக எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இந்த புஸ்தக வெளியீட்டுடைய எங்களுடைய முயற்சி. இந்த புத்தக வெளியீட்டுறதில் வந்து என்னுடைய பெண் வந்து அங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து இந்த இடத்துல கலந்துக்கணும்னு ஒரு ஆவல். என்னுடைய சகோதரி வந்திருக்காங்க. எனக்கு மனசுக்கு நெருக்கமான என்னுடைய குடும்பத்தார் அனைவரும், என்னுடைய மாமியாரும் ஒரு சிறந்த ரைட்டர், இங்கிலீஷ் அவ்வளோ புரிஞ்சுக்கலாம். என்னுடைய மாமனாரும் இங்கிலீஷில் நல்ல ரைட்டர். அவங்க 80s வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் கோர்ஸ் சம்மந்தமான ஒன்று நடத்தணுன்றது அவங்களுடைய பெரிய ஆவல். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க, அவருக்கு ஒரு கண்டிஷனில் இல்லை, முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய அதை செய்ய முடியலை. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தது, எங்கள் மனதில் உருந்தது, இது குடும்பத்தில் நிறைய பேர் யோசித்த ஒரு செயல் வந்து இன்றைக்கி வடிவம் பெற்று இது வந்திருக்கு. இது நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். இன்னொரு படைப்பாளிகள் எல்லாம் இதை வாசித்து எல்லாம் பேச்சு முடிச்சுட்டாங்க, எங்களுக்கு வாய்ப்பே வைக்கலை. இருந்தாலும் இவங்க பார்க்குற கண்ணோட்டத்தை விட ஏதாவது 1-2 வித்தியாசமாக இருக்கும்ல, அதை மட்டும் நான் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். காப்பின்ற கவிதையில் வந்து இப்போ வந்து காஃபி வந்து விருந்தோம்பல் பானமாக ஆக்கப்பட்ட பிறகு தான் வந்து வெவ்வேறு நிகழ்வுகளில் நம்மகிட்ட அது புழங்குது. வெவ்வேறு நிகழ்வுகள், 2 ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காஃபி சாப்பிடுவோம், ஒரு கல்யாண வீட்டில் காஃபி சாப்பிட்றீங்களா, எல்லாத்துக்கும் இன்றைக்கி முதல்ல உள்ள டீ கொடுத்தோம். இந்த மாதிரி காஃபிங்கிறது
நிகழ்வுகளில் நம்மிடை புழங்குகிறது. லாந்தர் விளக்கு அப்படின்ற கவிதையில் பார்த்தீங்கன்னா அந்த லாந்தர் விளக்கே பேசுகிற மாதிரி இருக்கும். லாந்தர் விளக்கு எதுக்காக? உயிர் விட்ட விட்டில் பூச்சிகளுக்கு அஞ்சலி செலுத்தியது. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடைசியில் அதுவே ஆச்சரியமாக பார்க்குது. லாந்தர் விளக்கு என்னன்னா, எண்ணெயும் திரியும் இல்லாமல் இயங்கும் பேட்டரி லாந்தரை பார்த்து வியந்தது. மிக அருமை. லாந்தர் விளக்கு ஒரு எண்ணெயெல்லாம் போட்டு இது பார்த்தா திடீர்னு ஒன்று எரியுது, ஒன்றுமே இல்லை, திரியே இல்லையா அந்த லாந்தர் விளக்கு பார்க்க ஆச்சரியமாக பார்க்குதான். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கவிதை காகிதமும் மலரும். அந்த கவிதையில் ஒரு நீர்க்குமிழி போல் உடைந்து போகும் நிஜங்களை விட நீண்ட காலம் உடன் வரும் காகித பூக்களை உசிதமாக சொன்னது. எதுக்குன்னா அது உசிதம்னு சொல்றாங்க. அது என்னன்னா, நிஜங்களை சந்திக்க பயங்கொள்ளும் தற்போதைய சமுதாய அவலத்தை உணர்த்துவதா நான் நினைக்கிறேன். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நிஜங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஏதாவது ஒன்று இது எனக்கு போதும், யாருமே போராடுற குணம் நம்மகிட்ட இல்லை. அதான் நிஜங்களை சந்திக்க பயங்கொள்ளும் தற்போதைய சமுதாய அவலத்தை உணர்த்துறதா நான் அதை ஃபீல் பண்ணுறேன். இந்த ஜாங்கிரியும் குலோப் ஜாமுனில் வந்து எல்லாருமே வந்து இந்த சுகர் பேஷண்ட்டை எழுதியிருக்கீங்க, நானும் எழுதியிருக்கேன். ஆனால் அதுக்கு முந்தின வரி ஒரு நல்ல வரி இருக்குது. நிறைவான உணர்வில் உச்சம் தலை முத்தம் போல். அதாவது ஒரு நிறைவான உணர்வு எப்படி வரும்னா, ஒரு குழந்தைய பார்க்குறோம், ஒரு கையில் தூக்குன உடனே ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அப்போ உச்சந்தலையில் தான் முத்தம் கொடுப்பான். முத்தம் போல் வயிறு முட்டை சாப்பிட்டாலும் முத்தாய்ப்பாய் அமைவது ஜாங்கிரியும். ஜாங்கிரி ஏதாவது சாப்பிட்டா தான் எல்லாம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருவோம், இருந்தாலும் கடைசி ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, ஜாங்கிரி சாப்பிட்டுக்கிறாங்களே, அதுதான் ஜாங்கிரியும் குலோப் ஜாமுனும். அதே போல் வந்து நிறைய இருக்குது கதாபாத்திரங்களில் வந்து எனக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அந்த கவிதையெல்லாம். பாத்திரங்களை பற்றி எழுதி கடைசியில் வந்து ஒரு வீட்டு குடும்ப தலைவி, சமையலறையில் இருக்கிற குடும்ப தலைவியோட எண்ண ஓட்டத்தை ஃபுல்லாக அதில் வந்துருச்சு. பிரியாணி காதலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி உண்பதில் ருசி எல்லாமே இருக்குது. அது உண்மையான ருசி என்னன்னா, கடைசியில் பகிர்ந்துண்டு வாழ்வது தான். அந்த பிரியாணியை வந்து எல்லாம் பகிர்ந்து சாப்பிட்றாங்க. ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பிரியாணி வந்துச்சுன்னா எல்லாரும் சாப்பிட்றாங்கல்ல, பகிர்ந்து சாப்பிட்றது தான் அதோட உண்மையான ருசி இருக்குன்னு முடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம் முந்தைய சந்ததியின் நினைவு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் எல்லாரும் 5-10 பிள்ளைகள் இருப்போம். இன்றைக்கெலாம் வந்து என்ன நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிப்போச்சு, ஒரு பிள்ளை போதும்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம். மிஞ்சி 10 பிள்ளைகள் இருக்கும். 10 பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தான் ஒரு பதார்த்தமாக இருக்கும், ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்றதுல ஒரு என்ன இருக்கும், ஒரு பகிர்ந்து கொடுக்கறதுல ஒரு நிறைவு வரும்ல, அதுதான் அந்த பிரியாணியோட முடிவில் இருக்குது. அதே மாதிரி அன்னை அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்போ ஒரு தாயை உணர்றான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் எப்போ தாயாக மாறுறாளோ அப்போ தான் ஒரு தாயோட அருமையை உணர்கிறாள் அப்படிங்கிறது அந்த அன்னை அதிகாரத்தில் இருக்கு. சார் சொன்னீங்க நீங்கள் கோகுல், ஆணுக்கு வந்து பிரசவ பற்றிலாம் தெரியாது, தாய்மைனா இருக்காது, தெரியல அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் அதில் ஆணுக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, பேறுகால சுமை போல் கொண்டவளையும் குழந்தைகளையும் வாழ்நாள் எல்லாம் சுமக்கும் கற்பம் ஆணின் மனம். புரியுதா? என்று உரைத்தது பெண் மட்டுமல்ல, ஆணுக்குள்ளும் தாய்மை அப்படின்னு சொன்னது வந்து ஆண்களுக்கான சிறப்பை நான் நினைக்கிறேன். போதை வகைகளில் வந்து வகைப்படுத்தப்பட்ட போதைகளை சொல்லியிருக்காங்க. உங்களாம் எல்லாம் அவங்க சொன்னதான் சொல்கிறேன், என்னுடைய ஆங்கிளில் நான் வாசித்து எழுதினது. தேங்காய், இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயை வந்து டக்குன்னு வாங்க மாட்டோம், அதை குளுக்கிறப்போ வயிறு நிறைய தண்ணி இருந்தால் தான் அது வீடு வரைக்கும் அந்த தேங்காய் வந்து சேரும், இல்லைன்னா அங்கேயே விட்டுருவோம். சிம்பிளாக கடையிலே அந்த தேங்காய் கிடக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தேங்காய் கவிதையில் வந்து கடைசியாக ஒரு வரி வருது. அதாவது தாய்ப்பாலில் வந்து லாரிக் ஆசிட் இருக்குல்ல, தேங்காயிலும் இருக்குது. அதுதான் தாய்ப்பாலின் அமுதமாய் அதில் உள்ளது அப்படின்னு அறிவியலும் இணைத்து அந்த தேங்காயில் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு மீனின் கவிதையின் ஒரு இது அதில் பார்த்தீங்கன்னா, இந்த மீன் வந்து கடற்கன்னியாக அவதாரம் எடுத்து ஊரெல்லாம் சுற்றி பார்க்குது. கடைசியாக வந்து அது தன்னுடைய லைஃப்பை இழந்துருது. அதில் என்ன இருக்குன்னா, நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசியாக கிடைத்த பிறவி மேலென்று நினைத்தால் மட்டுமே நம் ஆயுள் பூரணம் என்ற திடமான ஒரு அறிவுரை அந்த கவிதையில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதுபோல் நிறையா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நல்லதொரு வினை செய்தே, முதுமையில் தனிமைங்கிறது எப்படி நம்ம முதுமையில் வந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், பேரம்பேத்திகளோட எப்படி இருக்கணும், அது அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்றது அந்த பூர்ணம் அதில் இருக்குது. தண்ணீர் சேமிப்பில் பொது இடமாயினும் தேவையின்றி கசியும் ஒரு துளியை நிறுத்த சொல்லும் மனம், இதுதான் தண்ணீர் சேமிப்பு. நம்ம நினைக்கிறோம்
இது மழை நீரை சேமிக்கிறோம், அதை சேமிக்கிறோம்னு நினைக்கிறோம். பொது இடமாயினும் தேவையின்றி கசியும் ஒரு துளியை நிறுத்த சொல்லும் மனம், அதுதான் தண்ணீர் சேமிப்பு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டான விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த படைப்பாளிகள் மத்தியில் என்னுடைய மனைவியும் ஒரு படைப்பாளியாக இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த விழாவுக்கு வருகை புரிந்த என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள் மற்றும் படைப்பாளிகள், இந்த விழாவை நடத்தி கொடுத்த விக்ரம், அவர் நல்ல சிறப்பாக பாட்டு பாடின துர்கா அவர்கள், கோகுல் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படைப்புகள் இதோடு நிற்காது, இன்னும் நிறைய படைப்புகள் எங்கள் குடும்பத்திலிருந்து வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். அதாவது என்னென்னா அவருக்கும் ஒரு மனோகர் சார் சூப்பர். என்னென்னா இந்த டெய்லி அப்டேட் கேட்குறதுன்றது ஒரு கலை, அதை டெய்லி தானாகவே சரண்டர் ஆகி கொடுத்துட்றதுன்றது ஒரு கலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கி எதுவும் ஃபோட்டோ போட்டிருக்காங்களாப்பா, சரண்டர். அது வந்து நான் இன்றைக்கி ரொம்ப கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லைஃப் லெசன். அண்ட் எல்லாரும் கவிதை எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா யாரோட கவிதை, யாரோட புக்கு வருது? கவிஞரோட புக்கு. யார் கிஃப்டாக கொடுக்குறது? கவிஞர். வீட்டில் பொண்ணும் கவிஞர் தான். மாமனார் மாமியார் எல்லாருமே கவிதை. இன்னைக்கு கவிதை ஈவெண்ட்டில் கூட்டமே இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், எல்லாருக்குமே ஒரு அட்வைஸு. எங்கெல்லாம் நீங்கள் கவிதை நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்கிறீங்களோ, இவங்க ஃபேமிலிக்கு ஒரே ஒரு மெயில் தட்டி விட்டா, இல்லை வாட்ஸ்அப்பில் தட்டி விட்டால் போதும். இது வந்து ஒரு குடும்ப நிகழ்வாகவே மாறிடும்னு நினைக்கிறேன். லைக் இன்னும் வந்து எனக்கு உங்களோட ஃபேமிலியில் இன்னும் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இன்னும் எத்தனை கவிஞர்கள் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்றத நான் பார்க்கணும். ஏன்னா வந்து நிறைய கவிதை அரங்குகள் வந்து காலியாகவே இருக்குது அப்படின்ற ஒரு வருத்தத்தை, அதை நிரப்புவதற்காகவே இந்த குடும்பத்தை இறைவன் படைத்திருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்தேன். அண்ட் வந்து வயிறு முட்டை சாப்பிட்டாலும் அந்த கடைசியில் முத்தாய்ப்பாய் அமைவது ஜாங்கிரி தான். இன்றைக்கி நம்ம இந்த விழா முடிச்சுட்டு வயிறு முட்டை சாப்பிட்றோம், கடைசியில் அந்த ஜாங்கிரியும் குலோப் ஜாமுனையும் சாப்பிட்டு இந்த விழா வந்து நிறைவு செய்கிறோம். இன்னும் ஒரு வாழ்த்துறையாக பையனுக்கு இருக்குது, வரேன் கிளாஸில். மனோகர் சார் அவர்களும் அவர்களுக்கு மனதில் தோன்றிய வார்த்தைகளை பேசுவதற்காக அழைக்கிறோம். படைப்பு அரங்கத்தில் குழுமி இருக்கும் படைப்பாளிகளுக்கும் படைப்பாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஆண் என்ற ஜெய்சிங் அவர்கள் இருக்கிறார் என்பதை நேரடியாக கண்டோம். அடுத்தபடியாக இந்த படைப்பு அரங்கம், கவி அரங்கம், சொற்போர் அரங்கம், வாழ்த்துறை அரங்கம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே தான் படைப்பு அரங்கம் என்பதை நேரில் பார்க்கிறேன். இந்த கவிதையில் எல்லாரும் சொன்னீங்க, ஒரே ஒரு வரி மட்டும் நான் சொல்லிடுறேன். மலையோடிய நினைவுகள் எழுதியிருக்காங்க. அதில் மாலை நேர மலை நாளில் கைகளை வளையமாக்கி கட்டிக்கொண்டு பயணித்ததில் ஒட்டிக்கொண்டு என் வீடு வந்த உன் இதயம் துடிப்பு இடைவிடாமல் கேட்பதற்கு மடித்து வைக்காமல் மாட்டி வைத்தேன் மனதோடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நினைவுகளை நாங்களும் மடித்து வைக்காமல் இதயத்தோடு மாட்டி வைத்து வீடு செல்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர்களை மேடை கலைக்கிறேன். ஜெய்சிங் சார் அவர்கள். இப்போது இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஸ்பீச்சஸ்லாம் இருக்குது. ஜெனிஃபர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அம்மாக்காக உங்கள் டைமை ஒதுக்கி இங்கே வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் நிறைய பேசிட்டீங்க. நான் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு பேசிட்டு போய்ட்றேன். அம்மா வந்து இந்த கவிதை எல்லாம் எழுத ஆரம்பிக்கும் போது எப்போவுமே குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. ஸோ இந்த கவிதை வந்து உருவானோடனே நாங்கள் வந்து சுட சுட அதை வாசிச்சிடுவோம். இந்த கவிதையில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நாங்கள் வந்து பேசியிருப்போம், ஏதாவது அம்மா கூட டெய்லி நிறையா ஃபோன் பேசுவோம். அந்த மாதிரி பேசின ஒரு விஷயத்தில் தான் வந்து நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் கரண்டி கொடுத்து விட்டேன், கரண்டி வரவே இல்லைம்மா, அதை நிறைய தடவை நான் கேட்டு குரூப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், ஆனாலும் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினது. அதே மாதிரி அம்மா பற்றின கவிதை, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பேசினதை வந்து அவங்க கவிதை எழுதியிருப்பாங்க. அப்புறம் எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஐயோ அம்மாட்ட பார்த்து தான் பேசணும் போல, நம்ம என்ன பேசினா சம்டைம்ஸ் கவிதையாக வந்துடுது அப்படின்ற மாதிரி இது தோண ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஒரு வேர்சடைலான ஒரு உமன். அவங்க வந்து எப்படி பார்த்திங்கன்னா 80s ஜென்ரேஷனோட கோர் பிரின்சிபல்ஸ், வேல்யூஸ், ட்ரெடிஷ்னல் இது எல்லாம் இருந்தாலும் 20s ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த துடிப்பு, நவீனம், ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணணும், துணிவு எல்லாமே இருக்கும்.
அதே மாதிரி தான் இந்த புக்லேயுமே வந்து நிறைய விஷயம் ரொம்ப வர்சடைலாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த புக்கை பற்றி சில வார்த்தைகள் நான் எழுதியிருக்கேன். எங்கள் அப்பா சொன்ன அளவுக்குலாம் ரொம்பலாம் கிடையாது. ஏதாவது பிழை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என்ன இல்லை இந்த புத்தகத்தில், என்ன இல்லை இந்த புத்தகத்தில்? இயற்கை, காதல், உறவு, சமூக நியதி, உணவு, தத்துவம் என்று எல்லாம் இணைந்த பல சுவை விருந்தாக இந்த புத்தகம் அமைந்துள்ளது. சில கவிதைகள் ஆர்ப்பரிக்கவும், சில கவிதைகள் சிலிர்க்கவும், சில கவிதைகள் சிந்திக்கவும், சிலவைகை உணர்வுகளை உருக்கவும் செய்கிறது. தன் உணர்தல் மற்றும் கூறாமல் பிறர் உணர்வுகளையும் கூறும் கவிதைகள் இரு பக்கமும் காட்டும் நாணயம் போல் ஞானமாய் அமைந்துள்ளது. அந்த காலத்தின் நினைவுகளை மட்டும் இணைக்காமல் இந்த காலத்தின் வளர்ச்சியும் இணைத்த இந்த புத்தகம் ஒரு கால பொக்கிஷம். சுவாசமாய் ஒரு நேசத்தை வாசித்து பாருங்கள். எழுத்தின் மீதான உங்கள் நேசம் வளரும். இதுபோல பல புத்தகங்களை எழுத வாழ்த்துகிறேன். என் அம்மா. அடுத்ததாக ஒரு வார்த்தைகள் கூற லலிதா மேம் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அவசரத்துக்கு அதாவது பிரியாணி மாதிரி எல்லாரும் இங்கே படைப்பாளிகள் பேசிட்டாங்க. நான் வந்து ஜெய்சிங்கோட எப்படி ஒரு 10 வருஷ கால நட்பு. அந்த நட்பு வட்டம் வளர்ந்து அது 2 குடும்பங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, நட்பை தாண்டின ஒரு உறவாக அது மாறி உள்ளது. அதனால தான் நான் பேசல, வேண்டாம், இங்கே நிறைய படைப்பாளிகள் நிஜமாக அதற்காக உரு சேர்த்தவங்க பேசும்போது எனக்கு இங்கே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி பேசக்கூடிய பேச்சாளரும் நான் இல்லை அப்படின்னு சொன்னாலும், அந்த நான் சொன்னேன் இல்லையா, நட்பு உறவாக மாறின இந்த தருணத்தில் எனக்கு பேசியே ஆகணும்னு அவசரமாக என்னை கூப்பிட்டு விட்டார். நான் எந்த ப்ரிப்ரேஷனோடையும் இங்கே வரல. எல்லாருமே மனதிலிருந்து பேசுகிறக்கூடிய அதே மாதிரியான ஒரு சொல்லி ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கல. ஏன்னா ரொம்ப நேரமாக எல்லோரும் ஒரே இருக்கையில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம். இதில் 2 விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இவங்க ஏஞ்சல் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்த காலகட்டத்துக்கு பிறகு ஒரு 1.5 வருஷமாக நாங்கள் ஒரு 7-8 பயணங்கள் முடிச்சிருப்போம். ஒன்றாக ஊர் சுற்றிய நினைவுகள் இப்போ இங்கே எனக்கு நினைவு கூற வருது. அப்போது ஒரு பயணத்தில் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி 100 நாள் கவிதை போட்டியில் நான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காஃபி பற்றின அவங்க எழுத்து வடிவத்தில் வர்றதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண விஷயம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காஃபி, ஏன்னா அம்மா கிட்ட குடிக்கிறப்ப அந்த காஃபி வேறு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் ஒரு கடையில் குடிக்கிறப்ப அதோட டேஸ்ட் வேறு, நம்ம ரொம்ப சோகமாக இருக்கும்போது நம்ம குடிக்கக்கூடிய காஃபியோட அந்த சுவை வேறு. அந்த காஃபிங்கிற ஒரு விஷயம், அதில் இருக்கிறது 3 விஷயந்தான். ஒன்று காஃபி தூள் இருக்கும், இன்னொன்று பால், சர்க்கரை, அந்த 3 தான். ஆனால் அந்த 3க்குள்ளே நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய அத்தனை சிந்தனைகளும் அதில் மாறுபட்டு இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு உறவுகளோடு நம்ம அந்த காஃபியை பகிர்ந்துக்கும் போது இதை அவங்க வந்து புக்கில் அச்சில் ஏற்றுறதுக்கு முன்னாடி எங்களுடைய ஒரு பயண டைமில் அவங்க இதை பற்றி எங்ககிட்ட பேசினாங்க. எனக்கு அது அன்னைக்கு நினைவில் இருந்தது தான். நான் இன்னும் இந்த புக்கெல்லாம் படிக்கலை. எனக்கு ஒரு பிடிஎஃப்பில் அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார், பட் நான் படிக்கலை. ஏன்னா அது புக்காக வரணும், அந்த புக்கை படிக்கலாம். சும்மா அந்த பிடிஎஃப் ரைட்டிங்கில் படித்து தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு அதில் பெரிய ஆர்வம் இல்லை. ஆனால் எனக்கு இந்த கவிதை மட்டும் மறக்கவே இல்லை. அப்போ அது அவ்வளோ அழகாக அந்த எழுதின வடிவத்தை விட அவங்க அது எனக்கு பகிர்ந்துக்கிட்டிய அந்த வடிவம் வந்து என்னுடைய மனசில் ரொம்ப ஆழமாக நின்றுருக்குன்னு நான் இங்கே வந்து உட்கார்ந்த பிறகு எனக்கே தெரியறது. 2வது பாத்திரம். மிக சமீபத்தில் எங்கள் மாமியார் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போன ஒரு டப்பாவில் நான் ஒரு ஐட்டம் டிஷ் போட்டுட்டு அது எங்கே யார்கிட்ட கொடுத்தேனே எனக்கு மறந்து போச்சு. அந்த டப்பாக்காக எங்கள் வீட்டு மெய்டெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போனேன். அவள் வீட்டை அலசி, இன்னொருத்தரோட வீட்டை அலசி, கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த டப்பா எங்களோட நெருக்கமான இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட தான் போயிருக்கு. அந்த ஃப்ரெண்டு திரும்ப ஜெய்சிங் கிட்ட தான் கொடுத்துட்டாங்க. டப்பா ஜெய்சிங் கிட்ட தான் போயிடுச்சு. நான் உடனே ஜெய்சிங் ஃபோன் பண்ணி கேட்குறேன், அந்த டப்பா உங்ககிட்ட இருக்குது, தயவு செய்து கொடுத்துருங்க, அது எங்கள் மாமியாரோட ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் அப்படி சொன்னேன். மேடம், அவர் என்கிட்ட ஒரே வார்த்தை, மேடம் என்னென்னமோ லைஃப்பில் ஷேர் பண்ணிக்கிறோம், ஒரு டப்பாக்காக இப்படியா ஃபோன் பண்ணி எனக்கு கேட்பீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அது டப்பா இல்லை, அது அவங்களோட மெமரிஸ். அவங்க ஸ்கூலுக்கு போனப்போ அவங்க லஞ்ச் எடுத்துகிட்டு போன மெமரிஸ். தயவுசெய்து அதை கொடுத்துடுங்க, டப்பாக்குள்ளே என்ன போட்டாலும் நான் கொடுத்துட்றேன், ஆனால் டப்பாவை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு அது ரிட்டர்ன் ஆச்சு. ஆனால் எனக்கு இப்போ இன்றைக்கி இங்கே பேசினவங்கெல்லாம் அந்த பாத்திரங்களை பற்றி இவ்வளோ விளக்கமாக பேசும்போது
என்னுடைய மனசில் அந்த நினைவுகள் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப க்ரீனாக, எவ்வளோ ஒரு தாக்கமான விஷயம். அந்த பாத்திரத்தோட விலை இப்போ உள்ள விலைக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு போகாது. ஆனால் அந்த டப்பாவோட நினைவுகள் எவ்வளோ லட்சம் கொடுத்தாலும், எவ்வளோ கோடிகள் கொடுத்தாலும் திரும்ப வராது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவர்களோட கவிதையில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு அதை நான் படிக்கலை, இன்னும் சொன்னதை வச்சுட்டு எனக்கு உணர முடியுது. நீங்கள் படித்து நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதும், ஒரு விஷயத்தை நம்ம உணரும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணம், அதை நான் இங்கே அனுபவிச்சேன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஹவ் ஐ ரிலேட் அப்படிங்கும்போது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சமீபத்தில் ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்காலரோட எனக்கு ஒரு பேச்சு இருக்கப்போ அவர் சொன்னார், சயின்ஸ் ஆர்ட் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி. சயின்ஸ்னால் அப்போ ஆர்ட், சயின்ஸ் காலேஜஸ், ஆர்ட் காலேஜஸ், அப்போ சயின்ஸ்னால் என்ன, ஆர்ட்னால் என்ன அப்படிங்கிற விளக்கத்துக்குள்ளே அவர் கொண்டு போனார் எங்களை. சயின்ஸ்னால் என்ன, ஃபார்முலா, இதோடு சேரும்போது இந்த வினை புரிந்து இவ்வளோ ஈக்குவல் அமௌண்ட்ஸில் நம்ம கொடுத்தோம்னா ப்ராடக்ட் வில் பி ஈக்குவல். அது 100 பேர்கிட்ட கொடுத்து அதே ஃபார்முலாவை பண்ணினா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ஈக்குவலாக இருக்கும். பட் ஆர்ட்னா என்ன, ஆர்ட் இஸ் நாட் எ ஃபார்முலா. எப்பவுமே சயின்ஸ்க்கு ஃபார்முலா இருக்குது. யார் பண்ணாலும் அதை நேர்த்தியாக பண்ணணும்னு இல்லை, யார் பண்ணாலும் ரிசல்ட் ஒன்று. பட் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது இயற்கையோட ரொம்ப தொடர்புடைய விஷயம். எப்படின்னா நமக்கு இப்போ பாட்டு பாடுறாங்க, மியூசிக் பண்ணுறாங்க, அது எல்லாமே எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு இயற்கையோட விதிகள்லேருந்து வந்தது. ஒரு பறவையோட கானம் கேட்டு தான் இசை வந்தது. ஒரு பறவையோட பாட்டு அது கூவுறதை கேட்டு தான் பாட்டு பிறந்தது. ஸோ எதுவுமே இயற்கையோட ஒரு தொடக்கத்திலேருந்து தொடர்ந்து வரக்கூடியது எல்லாமே ஆர்ட். அப்படி இருக்கும்போது இந்த படைப்பு அரங்கத்தில் இவர்களுடைய கவிதை இங்கே மெருகேறி இருக்குன்னா இது கண்டிப்பாக இது ஒரு ஆர்ட். அவங்களுடைய இன்வால்மெண்ட் இல்லாமல், அவர்களுடைய மனதை அதில் போடாமல் இது ஒரு ஃபார்முலா பேஸ்டாக நம்ம பண்ணவே முடியாது. முக்கியமாக நம்ம தமிழ் மொழியோட ஒரு பெரிய புரிதலே என்னென்னா, தமிழ் மொழி மட்டுமல்ல, அது நம்ம வாழ்வையை சார்ந்தது. அதில் நம்மளுடைய வாழ்வு எப்படி ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருது, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்துலேருந்து, நம்மளுடைய செயல்பாடுகள்லேருந்து, சிந்தனையிலேருந்து எல்லாத்தையும் வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் அந்த மொழி. அந்த மொழி தமிழில் இருக்குது. தமிழ் மொழியோட ஒரு ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிற ஒரு எல்லாரையுமே உள்ளே சேர்த்துக்கும். இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். அந்த வகையில் இதற்கு பெரிய கிராமர்லாம் சொல்லி இப்படி தான் கவிதை எழுதணும், இவ்வளோ எதுகை இருக்கணும், இவ்வளோ மோனை இருக்கணும், இவ்வளோ சீர் இருக்கணும், இவ்வளோ லைன் இருக்கணும், ஒரு கவிதை எழுதுனா அதுக்கு இதுதான் இலக்கணம் அப்படின்னு ஒரு வரையறை தமிழ் மொழியில் இருந்தாலும், ஆனால் அது எல்லாருமே உள்ளே சேர்த்துக்கும். ஒரு ஹைக்கூ கவிதைகள் ரொம்ப பிரபலமான காலங்களில் எல்லாம் பெரிய கிராமர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த மொழி அதை ஏற்றுக்கொண்டது. யாரும் கவிதை இப்படித்தான் எழுதணும், இப்படி எழுதினாதான் சரி, இப்படி எழுதினாதான் ஏற்றுக்கொள்ளப்படும், இப்படி எழுதினாதான் அச்சில் ஏற்றப்படும் அப்படிங்கிறது தமிழ் மொழியில் கிடையவே கிடையாது. யார் அதை பரிச்சைத்து செய்தாலும் அதற்கான அங்கீகாரமும் அதற்கான பாராட்டுகளும் அதற்கான ஒரு இடமும் எப்பயுமே இருக்கும். அந்த வகையில் இவங்களுடைய படைப்பு முதல் படைப்பாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அந்த மொழியோடைய இலக்கணங்களை தாண்டி அனைவரையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய அந்த வகையில் இந்த கவிதைகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையோட இது ஆர்ட். இவங்களுடைய கவிதைங்கிற கலை அந்த நயத்தில் கொண்டு போயிருக்கு. இது ஒரு சயின்ஸ் மாதிரி இல்லை, ஏன்னா ஒரு ஃபார்முலா பேஸ்டாக இல்லை. அது ஒரு ஆர்ட் வகையில் அவர்களுடைய இன்வால்மெண்ட்டு, அவர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாகவும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலையில் அந்த கவிதை தொகுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏஞ்சலின் அவர்கள் மேலும் மேலும் இது போன்ற பல கவிதைகளை எழுதவும் கதைகளை எழுதவும் கவிதையோடு அவங்களுடைய படைப்பு இல்லாமல் கதைகளோட பிணைப்பு ஏற்படுத்தி இன்னும் நிறையா எழுதணும்னு எங்களுடைய விருப்பம். அது இல்லாமல் இந்த மாதிரி எழுதி இப்போ அச்சில் வர்றதுக்கு முன்னாடி எங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, மனதில் என்றைக்குமே புதுமையாகவும் புதுசாக இருக்குங்கிறத நம்பி இங்கே வாழ்த்துறை வழங்கிய எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ப்ளஸ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஜெய்சிங் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னென்னா புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே படிக்க கொடுக்குறதுன்றது முன்னாடியே ஜெண்டர் ரிவீலிங்
பண்ணுற மாதிரி தான். அது வந்து அது அவங்களுடைய விருப்பம்தான். அண்ட் நான் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கிட்டது, இனிமேல் நான் ஆஃபீஸ் கட்டிட்டு போகிற பாத்திரம் நான் வீட்டுக்கு போனாலும் அம்மாவுக்கு நான் டெலிவரியில் கொடுத்து அனுப்பிடலான் இருக்கேன். பாத்திரம் நிறைய கற்றுக் கொடுத்துருச்சு. அடுத்ததாக இன்னும் ஒரு ஆத்மார்த்தமான கப்பு முக்கியம். இன்னொரு குடும்பத்திலிருந்து ஆத்மார்த்தமான ஒரு உரை வழங்க திருமதி நிர்மலா அவர்களை அழைக்கிறோம். என்னுடைய மகளுடைய முதல் முயற்சியான இந்த கவிதையை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த உங்கள் யாவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். இந்த கவிதைகள் உருவாகும் போது நானும் சில சமயங்களில் அவள் பக்கத்தில் இருந்திருக்கேன். அப்போது அவள் வந்து அதை படித்து காமிப்பா, அந்த ஃபோட்டோ காமிப்பா, அப்படி நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம். அதை வந்து நான் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். அவள் ஏதோ ஒரு குரூப்பில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா, சரி. ஆனால் நான் சில நேரம் அவளுடைய தாட்ஸை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு வேறு மாதிரி வித்தியாசமான கோணத்தில் நம்ம பிள்ளையா இப்படி யோசிக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு ரொம்ப வியப்பு கலந்த ஆச்சரியம் பல தடவையில் வந்திருக்கு. நான் அப்போ வந்து நினைப்பேன், நம்ம பிள்ளைகளுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து நமக்கு இன்னும் தெரியல போலையே. இவ்வளோ வயசாகியும் நம்ம பிள்ளைங்களாம் இவ்வளவு பெருசான பிறகும் அவங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து இவ்வளவு இருக்குங்கிறதே எனக்கு இன்னும் தெரியாமல் வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கும் நானும் ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டு, எனக்கும் அந்த இலக்கியம் குறித்த தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி உண்டு. நானும் எழுதுவேன். ஆனால் இந்த மாதிரி எந்த குரூப்லேயும் நான் எப்போயும் இருந்ததில்லை. அது வந்து கொஞ்சம் முந்தின காலங்கள்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எனக்கு தோணும் போதெல்லாம் ஒரு டைரியை எடுத்து என்னுடைய அப்போ வந்து எனக்கு ஏதோ ஒன்று இருக்கும், இதை எழுதியே ஆகணும் அப்படின்னு தோணும், உடனே எழுதிடுவேன். எழுதிட்டு சும்மா தூக்கி வச்சுருவேன். அப்புறம் எப்போயாவது ஒரு நாள் படித்து பார்க்கும்போது பரவாயில்ல ஏதோ எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெருசாக நினைக்கல, நான் அதை அப்படியே விட்டுருவேன். ஆனால் இவளுடைய இதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து அந்த 100 நாளும் விடாமுயற்சியாக அவள் அழகாக அப்படி எழுதி முடித்ததை நினைக்கும்போது எனக்கு உண்மையிலே நான் அப்படி இருப்பேனாங்கிறதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அப்படி தொடர்ந்து எழுதுறதுங்கிறது ஒரு பெரிய, அதுக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட் வேணும், ஒரு பேஷன் வேணும். அது எல்லாமே அவகிட்ட இருக்குது. எனக்கு அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு அவேக்கனிங் அபவுட் மை டாட்டர். அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் நானே நினச்சேன், சரி நம்ம வந்து ஏதோ எழுதணும். ஆனால் அதாவது சொல்லுவாங்கள்ல, தாய் 8 அடினா குட்டி 16 அடி பாயணும். அது மாதிரி நம்ம பிள்ளைங்க எல்லாருமே நமக்கு மேலே அவங்க வந்து ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்களில் நம்மளை விட ரொம்ப திறமைசாலிகளாக இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் இருக்குது. இப்போது அதை வந்து வெளிக்கொணர, அதை உற்சாகப்படுத்த, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது. அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய மருமகனை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். எத்தனை வீட்டில் இப்படி ஹஸ்பண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, அதை அலோவ் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்த அளவில் ரொம்ப அப்படி யாரும் இல்லை. ஆனால் அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவார். அவர் வந்து ஒய்ஃபை வந்து மட்டம் தட்டுறதோ அல்லது இவன் என்னத்தை எழுதிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நாளுமே எதையும் சொல்ல மாட்டார். சொல்லப்போனால் கூட கொஞ்சமே சொல்லுவார், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். அது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே இவர் இவ்வளோ வந்து ரெகனைஸ் பண்ணுறாரு அப்படின்னு. அது ரெகனைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை நல்லா என்கரேஜ் பண்ணி அதுக்கு என்ன செய்யணுமோ அதை ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மைல்ஸ்டோனை ஆக்குனது வந்து பெரிய விஷயங்க. நான் வந்து உண்மையிலே வந்து அவரையும் நான் பாராட்டுறேன். எனக்கு வந்து இப்படி அருமையான பிள்ளைகளை கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் இது போல் அவங்க எல்லா துறைகள்லேயும் நான் அவங்களுடைய திறமைகள் நல்லா வெளியே வரணும், நல்லா சாதிக்கணும். அதுக்கு வந்து ஆண்டவர் அருள் புரியணும். நீங்கள் இங்கே வந்து மனமாற பாராட்டி அடுத்து எங்களோட சந்தோஷப்பட்ட உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்தேன். இன்னும் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு அழகான உரைக்காக ஜானட் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தை கூட நான் வந்து எங்கள் அண்ணியை பற்றி சொல்லணும். எனக்கு 88லேருந்து எங்கள் அண்ணியை தெரியும். ஆனால் எல்லாருக்கும் இப்போ ஒரு கவிஞராக மட்டும்தான் தெரியும். ஆனால் எங்கள் அண்ணி வந்து மல்டி டேலண்ட் இருக்கிறவங்க. அவங்க எப்படின்னா எல்லா வகையிலையுமே ஒரு நல்ல ஒரு உமன் சொல்லலாம். ஒரு விஷயத்தை கூட சும்மா சீரியஸாக
கரெக்டாக எல்லாம் ப்ராப்பராக செய்வாங்க. ஏனோதானன்ற மாதிரிலாம் கிடையாது. அவங்க எந்த விஷயத்துலையுமே ஒரு நல்ல மருமகளாக இருந்திருக்காங்க, நல்ல மனைவியாக இருந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் 10ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போதே எங்கள் அண்ணியை தெரியும். எனக்கு 3 அண்ணன், மூத்த அண்ணி அவங்க தான். ஒரு நல்ல மருமகளாக, நல்ல அண்ணியாக, எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்திருக்காங்க. நிறையா விஷயங்களை எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து தான் டிசிஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன்கிட்டே போய் பேசுவாங்க எங்கள் அப்பா. இத்தனைக்கும் எங்கள் அண்ணி வந்து எங்கள் பெரிய அண்ணனோடையும் சின்ன அண்ணனோடையும் எங்கள் 3ஆவது அண்ணன் ஏஜ் தான், அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் தான். ஆனால் எங்கள் அப்பா வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் எங்கள் வீட்டில். எங்கள் அன்னிக்கு எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான், இந்த விஷயம்ட்டு கிடையாது, எல்லா விஷயமும் அப்படி தான். எனக்கு மேக்ஸ் சொல்லி தருவாங்க அப்படி. அதே போல் என்னைய நல்லா கேர் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கும் 3 தங்கச்சி, 2 தங்கச்சி இருக்காங்க. அவங்க கூட பிறந்தது 2 தங்கச்சி, ஒரு தம்பி இருக்காங்க. அப்படி இருந்தாலும் என்னைய ரொம்ப நேசிப்பாங்க. அவங்களுக்கு சில நேரங்களில் பொறாமப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு என்னை நேசிப்பாங்க. என்னன்னாலும் எனக்கு என்னுடைய தேவைகளை அவங்க நான் அறியறதுக்கு முன்னாடி அவங்க அறிஞ்சிக்குவாங்க. அதான் பெரிய விஷயம். இந்த உலகத்தில் யார் அப்படி இருக்கா? தாயை தவிர வேறு யாரும் அப்படி இருந்ததில்லை. ஆனால் எங்கள் அண்ணி அப்படி செய்வாங்க. அத்தை அவளுக்கு அது தேவைத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஆஃபீஸ் பிஸியாகவே இருப்பாங்க, செஞ்சாலும் எங்கள் அம்மாட்ட எனக்கு முன்னாடி என்னுடைய தேவையை சொல்கிறது எங்கள் அண்ணியாக தான் இருப்பாங்க ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு குணநலமுள்ள ஒரு பெண். முதல்ல அவங்க ஒரு நல்ல தாயாக இருந்திருக்காங்க. நிறையா எங்கள் அண்ணனோட கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலையும் அவ்வளோ கை கொடுத்து நிறையா சிக்கனமாக இருந்து குடும்பத்தை உயர்த்தினவங்க. அடுத்து வேலை சும்மா இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போவாங்க. ஸ்கூலில் வேலை பார்த்துருக்காங்க, நிறையா கம்பெனிஸில் வேலை பார்த்துருக்காங்க. பார்த்து வாழ்க்கையில் முன்னேறி அடுத்து என்னென்னா இப்போ நல்ல ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க. அது உங்களுக்கு யாருக்குமே தெரியுமோ தெரியாதோ தெரில. நல்ல பிஸ்னஸ் உமன். எங்கள் அண்ணனோட சேர்ந்து எங்கள் 2ஆவது அண்ணன், 3 பெரிய அண்ணன் எல்லாருமே சேர்ந்து எங்கள் அண்ணி கூட இருப்பாங்க. கூட இருந்து அவங்களோட சேர்ந்து ஐடியாஸ் கொடுக்கறது, அவங்க சொல்கிறத இவங்க ஏற்றுக்கிறது, அதெல்லாம் இவங்க சொல்கிறதையும் அவங்க ஏற்றுக்குவாங்க. அண்ணின்ற பேச்சுக்கு மறு பேச்சு யாருமே நாங்கள் ஒன்றும் பேசினதில்லை. ஆனால் இத்தனைக்கு வயசில் சின்னவங்க தான் அவங்க. அப்படி இருந்தாலுமே அண்ணின்ற பேச்சுக்கு மரியாதையாக ஆகும். ஏன்னா அவங்களுடைய தாட்ஸ் அப்படி இருக்கும். அதே போல் எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தாங்கனாக்கா, நான் 3 அண்ணன், நான் ஒரே பொண்ணு. அண்ணனை கண்டாலே எனக்கு என்னமோ தெரியாது, எங்கள் வீட்டில் நான் இருந்த போதே எங்கள் அண்ணனோடையே இருந்து எல்லாமே அவங்களுக்கு தேவைகளை நான் அவங்க செஞ்சு பழகிட்டேனா, அதனால் இப்போ என் கால் நிற்காது. எங்கள் அண்ணன் கூப்பிட்டோன்னு நான் தான் ஓடுவேன். எங்கள் அண்ணி வர்றாங்களோ வரலையோ அடுத்த பிரச்சனை என்னண்ணே அப்படின்ட்டு போவேன். அந்த மாதிரியே நான் பழகிட்டேன். அது என்னுடைய ஜீனில் இருக்குது, அது போவே போகாது என்னை விட்டு. என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், அண்ணனை கண்டா தலைகளாக நிற்கிறாமா அப்படின்பாங்க, அண்ணியை கண்டா அதுக்கு மேலே நிற்கிறா அப்படின்பாங்க. 3 அண்ணனுக்குமே அப்படி தான், 3 அண்ணிக்குமே அப்படி தான். அப்போ எங்கள் அண்ணி சொல்லுவாங்க, ஏங்க அவள் என்ன 50s நெருங்க போகுது, அவளை சின்ன பிள்ளை நினச்சிட்டு இருக்கீங்களா, அவளை ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்க, அவளுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, ஓஹோ நமக்கு 50s நெருங்குது, நம்ம ஏன் இன்னும் இப்படியே துடிப்பாகவே இருக்கோம் அப்படின்னு. என்னுடைய பலவீனத்தை கூட அவங்க தான் எடுத்து எனக்கு சொல்கிறாங்க, இந்த வயசுலையும் நீ இப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் நீ மாறு அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்கள்லையும் அதான் உறவு. என்ன சும்மா செய்யட்டும், நம்ம பாட்டுக்கு இருப்போம், அவள் தானே செய்கிறா அப்படின்ட்டு ஏனோ தானே இருக்க மாட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணி நான் தான், இந்த உனக்கு எடுத்துக்கோ, இல்லை நீங்களும் எடுத்துக்கோங்க நீன்னு. என்னுடைய சின்ன விஷயங்கள் கூட நான் ப்ரீகேஜி எல்கேஜி 1ஆம் கிளாஸ் அரை கிளாஸ் கால் கிளாஸ் சாப்பிடலாம். அந்த சாப்பிட்ட தட்டை கூட நான் ஒன்றும் வச்சுருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன், எங்கள் அண்ணியை சொல்லி எடுத்துகிட்டு போயிருவேன். வச்சுக்கோ உனக்கு தானே என்ன ஜாண்டி வேணாம் ஜாண்டி எடுத்துக்கோ ஜாண்டி சொல்லுவாங்க. அதில் ஒரு தோசை கரண்டி இருக்கும், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை நான் வந்து ஃபார்ம் ஹவுஸில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே எல்லோரும் வர்ற இடம், அங்கேயும் வேணும். எங்கள் அண்ணனுக்குலாம் தெரியும், இது வந்து நம்ம வீட்டில் இருந்ததில்லை, அம்மா யூஸ் பண்ணதில்லை சொல்லுவாங்க. அதை நினைக்கும் போது என்னமோ எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களோடய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா அதை நாங்கள் அப்படியே பத்திரமா வச்சுருக்கோம். அந்த மாதிரி நான் பாத்திர கடை தான் வச்சுருக்கேன், ஃபர்னிச்சர் எல்லா ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். என்கிட்ட இல்லாத கரண்டியே இல்லை கடையில், டெய்லி பாத்திரத்தோடு தான் இருக்கிறேன் நான். ஆனாலும் சொல்கிறேன், போன 7ஆம் தேதி எங்கள் அம்மா நினைவு நாள், அங்கே எல்லாருமே நாங்கள் வந்திருந்தோம். எங்களுக்கு எங்கள் ஃபார்முக்கு ஒரு அட்வைசர் வருவாங்க, ஷேக் பாய்னு. அவர்கிட்ட தெரியாமல் தூக்குவாளியை கொடுத்துட்டேங்க, இன்னும் வரமாட்டேங்குது. இன்றைக்கி வரையும் நான் அதை நினச்சிக்கிட்டு இருக்கேன், சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் அது எவ்வளோ தூரம் இன்றைக்கி எங்கள் அண்ணி சொல்லி எனக்கு அழுதுட்டேன் நான், ஐயோ என் தூக்குவாளி வரவே வராதா அப்படின்னு. அவர் பிரியாணிக்கு சால்னா போனுட்டு தால்சாக்கு பாத்திரம் எடுத்துகிட்டு போனார். எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தாங்க, அப்படியே கொடுக்குறியா வந்துடும் அப்படின்னு. நான் என்ன செய்யன்னு கொடுத்துட்டேன். இன்னும் கேட்டு இருக்கேன், சார் எனக்கு அந்த கொடுத்துருங்க சார், எங்கள் அம்மா கொடுத்துருங்க சார். கொடுக்கவே மாட்டேங்காரு. எல்லாரும் உங்கள் ப்ரேயரில் பண்ணிக்கோங்க தயவுசெய்து எனக்காக, எனக்கு அந்த தூக்குவாளி வந்து அந்த மாதிரி. ஸோ இல்லை அந்த பாத்திரத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க எழுதியிருக்கிறது அவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்குது எல்லாத்துக்குமே, வாழ்க்கையிலையுமே எல்லா பெண்களுக்கும் அப்படி இருக்கும். எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்குதோ, நான் தான் ரொம்ப மோசமாக இருக்கணும்னு அப்படின்னு நினச்சேன்.
ஆனால் அவங்களும் அப்படி எழுதியிருக்காங்க. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் எங்கள் அண்ணியை பற்றி. டைம் பத்தாது, எல்லாருக்கும் அவங்கவுங்க வீடுகளுக்கு போகணும் சீக்கிரத்தில், பசிக்குதான் பாவம். சரி, அதனால் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து எங்கள் அண்ணிக்கு ஒரு சின்ன மெமெண்டோ தான் கொடுக்குறேன். அதை நான் மட்டும் கொடுத்தா பத்தாது, என் 2 சிங்கம் 1 சிங்கம் 2 சிங்கம் 3 வரல, அதனால் 2 பேரோட சேர்ந்து கொடுக்கணும். எங்கள் அண்ணனோட நான் எங்கள் அண்ணி கொடுக்குறேன். அவங்க சிங்கம் 1 சிங்கம் 2. அடுத்த நியானானுடைய தலைப்பு வந்து பாத்திரத்தை பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தவர்கள் திருப்பி கொடுக்க மறுப்பவர்கள். இந்த டிபேட் தான் அடுத்து நியானானில் வரப்போகுதுன்றது எனக்கு டேம் ஷுர். ஓகே. அண்ட் இன்னொன்னா, நான் நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கேன். இங்கே என்னடானா மாமியார் மருமகனை புகழ்ந்து பேசுகிறார்கள், நாத்தனார் அண்ணியை புகழ்ந்து பேசுகிறார். எனக்கு நம்ம சீரியல்லாம் பார்த்து ஓ இப்படிலாம் இருக்கா, டைனோசர் காலத்தில் அழிந்த உறவு முறைகளெல்லாம் மீட் எடுத்திருக்காங்க அப்படின்றது எனக்கு வந்து இது உண்மையாகவே ஐ எம் சீரியஸ்லி கோயிங் டு ரெக்வஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ் டு மேக் அ பியூட்டிஃபுல் டாக்குமெண்ட்ரி ஆன் திஸ். நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை கண்டிப்பாக நான் பரிந்துரை செஞ்சுறேன். இந்த நிகழ்வினுடைய நிறைவாக நன்றியுரை வழங்குவதற்கு முன் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது அப்படின்றத பின்னாடி சைன் காட்டிட்டாங்க. சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ரெடியாப்பா? ஸ்பெஷலி ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை இறக்கியிருக்கோம். அதை வந்து எல்லாருமே பார்க்கணும். கங்காருவா? இல்லை, இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. நான் வந்து கடல் கடந்த உறவு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு சர்ப்ரைஸை இறக்கியிருக்காங்க. ரொம்ப அழகாக நடந்துட்டுருக்கேன் இந்த ஈவெண்ட்டில். பரிசளிப்பதற்கான நேரம். ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து அமைதியாக ரொம்ப கவனமாக கேட்டுட்ருந்தீங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சிறப்பு விருந்தினர்களுக்கு கௌரவம் செய்யும் நேரம். அவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்டை கொடுக்கறதுக்காக அவங்க ஃபேமிலி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த 2 சிறப்பு கவிஞர்கள், கவிஞர் மனுஷி மற்றும் கவிஞர் உமாசக்தி அவர்களுக்கு பரிசளிப்பதற்காக திருமதி நிர்மலா அவர்களை அழைக்கிறோம். கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தா ரொம்ப பெருசாக தான் இருக்குது, நல்லா பெருசாக வச்சுருப்போம். நூல் நயம் பேசியவர்களுக்கு ஸ்வீட்லின் அவர்கள் பரிசளித்து இந்த நிகழ்வை அழகான ஒரு தருணமாக மாற்றுவார்கள். செல்வி மேம் மற்றும் கவிஞர் மல்லி அவர்களுக்கு ஒரு பரிசளிப்பு. இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப அழகாக ஃப்ரீஸ் செஞ்சு இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சோலை அவர்களுக்கும், இந்த நிகழ்வின் துவக்கமாக இசையோடு இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு உதவி புரிந்த துர்கா பிரசாத் அவர்களுக்கும் ஜோனத்தான் அவர்கள் பரிசளிப்பார். என்ன கஷ்டம்னா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஆனால் அவங்க கிஃப்ட் வாங்கும்போது ஒரு பரவாயில்ல அண்ணன் போங்க சோலை.
சோலை அவர்கள் அழைக்கிறோம். இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லாரும் கொடுத்துட்டீங்க, எனக்கு கொடுங்க. இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருண் கோகுல் அவர்களுக்கும் ஜோனத்தன் அவர்கள் பரிசளித்தார். இந்த விழா நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் படைப்பு அரங்கம். அவர்களையும் கௌரவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து மகிழ்விக்க ஜெயசிங் சார் அவர்களை அழைக்கிறோம். நிறைய நிகழ்வுகள், நிறைய முன்னெடுப்புகள் மூலம் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய படைப்பு குழுவுக்கு இந்த ஒரு சின்ன பரிசளிப்பு. வடையை தொலைத்த சமுதாயத்தினுடைய குமுறலை தீர்த்து வைத்த விக்ரம் அவர்களுக்கும் ஒரு பரிசளித்து திரு ஜெய்சிங் சார் அவர்கள். சார் சாரி சார், இல்லை சார் சார் இல்லை, அப்புறமா என்னை கூப்பிட்டு வச்சு திட்டுவார் சார். இந்த விழாவினை ரொம்ப சிறப்பாக அரேஞ்ச் பண்ணி தந்த விக்ரமுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு இது ஒரு மரபாக இந்த நன்றி உரையை சொல்லிடலான்னு நினச்சி வந்திருக்கேன். அப்புறம் எங்கள் அக்கா அதை பற்றி வேறு சொன்னாங்க. அதனால் என்ன ரோல் ப்ளே பண்ணணுங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இருந்தாலும் நான் எடுத்த நோட்ஸு அப்புறம் எழுதி வச்சதெல்லாம் சொல்லிடலாம். அதனால் இது என்ன உரைங்கிறத நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எல்லோரும் இது வந்து ஒரு ரொம்ப நிறைவான ஒரு தருணம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா என்னுடைய சிஸ்டருக்கு இப்படி ஒரு முழுமையாக இவ்வளவு பேர் சேர்ந்து இது ஒரு இலக்கிய விழாவாக இப்படி இந்த புத்தக வெளியீட்டு விழா வரும் அப்படிங்கிறது உண்மையிலேயே கண்டிப்பாக அவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, நாங்களும் எதிர்பார்க்க மாட்டோம். இதில் கூடுதல் சர்ப்ரைஸ் என்னென்னா, எங்களுடைய ஃபேமிலி எல்லாமே பொயட்ஸாக டிக்ளேர் ஆனப்பட்டது எங்களுக்கு கூடுதல் சந்தோஷம். அதில் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அங்கீகாரம் கிடைக்கும்னு நினச்சி நாங்கள் வந்த எங்களுக்கு எல்லாருக்குமே கவிஞர்களான பட்டம் எங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஆனந்தம். அதுக்கு நான் அவருக்கு அருண் அவர்களுக்கு குறிப்பாக நான் நன்றி சொல்லிக்கணும். ஸோ அதனால் இவர் கவிஞர்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே மனதுக்கு நெருக்கமான சில கவிதைகள் உண்டு. ஸோ எனக்கு பிடிச்ச 2-3 வாசகங்களை மட்டும் நான் இங்கே பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவது வந்து இந்த தருணத்திற்கு ஏற்றாற் போல அரை சதம் எட்டிய போதும் விட்டு போனவற்றை தேடி தேடி செய்யும் சுதந்திரம் அப்படின்னு கடைசி கவிதையில் ஒரு வரி வருது. அந்த நிகழ்வு தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு பயோகிராஃபி மாதிரியே போயிடுச்சு. இந்த எங்கள் அண்ணி பேசினது, அவங்களுடைய தொடக்க காலம், அப்புறம் அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுக்கு எது இன்ஸ்பைரிங்காக வந்தது, இது எல்லாமே நம்ம ஓரளவு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் ஒரு விட்டு போன நினைவுகள், தருணங்கள். அதை வந்து இப்போது செய்வதற்கான வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காது. அது என்னுடைய சிஸ்டருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது ரொம்ப மனதுக்கு நிறைவாக கிடைச்சதில் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நிறைவை கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.
இதற்காக இங்கு வந்து இதை ரொம்ப நேர்த்தியாக ஆத்மார்த்தமாக செஞ்சு கொடுத்த கவிஞர்கள் இருவருக்கும் மனதார எங்களுடைய வாழ்த்துக்கள். இரண்டாவதாக எனக்கு இன்னொரு பிடிச்ச வரிகள் வந்து, எத்தனையோ யசோதைகள் புத்தனுக்கு பின்னால் மௌனமாக இருக்க, யார் இங்கு உண்மையில் துறவி. ஸோ இந்த பகுதி வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதியாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இது வந்து பொதுவாக புத்தருடைய ரோலை வந்து இது வரைக்கும் யாரும் சேலஞ்சு பண்ணதில்லை. ஏன்னா புத்தர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அடையாள குறியீடு, ஒரு தத்துவ குறியீடு. உண்மையிலேயே இளம் வயதிலே அவர் வீடை விட்டு வந்து ஒரு ஆன்மீக வழியில் போய் ஒரு பெரிய தவத்தின் மூலமாக ஒரு ஞானத்தை கண்டடைந்ததை பெருமையாக பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அதற்கு பின்னாடி இருந்த யசோதை பட்ட பாடம் வந்து எங்கள் அக்கா எடுத்து இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்கேள்வி. அது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இது ஒரு பெரிய இந்த நிகழ்வு வந்து ஒரு பெண்ணிய இயக்கம் மாதிரியும் மாற ஆரம்பிச்சிருச்சு. பாத்திரங்களுடைய சலசலப்பும் பயங்கரமாக இருந்தது. இனிமேல் யார் வீட்டிலேருந்து ஏதாவது கொடுத்தாங்கனாலே கை நடுங்கும் போல தெரியுது. ஏதாவது வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு பெரிய அந்த அளவுக்கு இதில் உள்ள பாலிடிக்ஸ் இன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சிருக்கு. அதான் எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தை அப்பயே வாங்கிட்டு திருப்பி கொடுத்துறது வந்து எல்லாருக்கும் நல்லது. இது மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா பேசின ஒருத்தர் கூட இந்த பாத்திர பிரச்சனையை பற்றி பேசாமல் போகலை. அவ்வளவு பிரச்சனைகள் இதில் இருக்குது. நான் எதை எடுத்துகிட்டு நான் ஏதாவது பார்த்துட்டு இங்கே போயிருந்தாலும் பாத்திரத்தை என் கரண்டியை காணும், இதை டப்பாவாக காணும், இப்படியே தான் பேச்சு போய்கிட்டு இருக்கு. அதனால் அப்படி சொல்லப்போனால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹிட்டான கவிதைங்கிறது அந்த பாத்திர கவிதை தான் இருக்குங்கிறத நம்ம இங்கேயே டிக்ளேர் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருமே தனிப்பட்ட முறையில் வேறு வேறு கவிதைகளை பற்றி சொன்னாலும் இந்த பாத்திர கவிதை யாரும் டிக்ளேர் பண்ணாமலே அது ஒரு தனித்துவமான ஒரு இதாச்சு. ஏன்னா இன்றைக்கி நடப்பு பிரச்சனையை அதை எடுத்து பேசியிருக்கு. நாட்டில் 1000 பிரச்சனை இருந்தாலும் இந்த பாத்திரங்களில் ஒரு பிரச்சனையை இன்றைக்கி ஒரு கவிதை மூலமாக வெளிக்கொண்டு வந்து பேசுகிறது ஒரு பெரிய இது இயல்பாக நடந்ததாக நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் கடைசியாக எல்லா சிலந்திகளும் ஒரே இடத்தில் கற்ற கட்டடக்கலையா மாறா பின்னல்கள். ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சின்ன காமனாக நம்ம எல்லோரும் பார்க்குறது தான், ஆனால் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி எல்லா சிலந்திகளுக்கும் ஒரே மாதிரியாக தன்னுடைய வலையை கட்டுவதற்கு கடவுள் எப்படி ஒரு அறிவு கொடுத்துருக்காரு. ஒரு பறவை கூடு கட்டுது எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு சிலந்தி வலையை பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான பேட்டர்ன். ஸோ அந்த சிலந்தி அந்த வலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஸோ அது ரொம்ப ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு இடமா எனக்கு தோன்றுச்சு. ஸோ அதனால் இப்போ எனக்கு பிடிச்சது முடிச்சுட்டு நான் நன்றி உரைக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன். ஸோ முதலாவதாக சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டு இந்த நூலை ரொம்ப மனநிறைவுடன் வெளியிடுவதற்கு காரணமாக இருந்து இந்த நூலினுடைய எல்லா சுவைகளையும் வந்து ரொம்ப தனித்தனியாக நாக்கில் வந்து அந்தந்த டேஸ்ட் வர்ற அளவுக்கு அதை ரொம்ப எக்ஸாக்டாக விவரித்து இந்த புத்தகத்தை பற்றின ஒரு திறனாய்வு கொடுத்த கவிஞர் மனிஷி மற்றும் கவிஞர் உமாசக்தி அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய சகோதரின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவதாக ஒரு உற்சாகத்துடன் தட்டி கொடுத்து எழுத மேலும் தூண்டும் விதமாக நூல் நயம் செய்த மல்லி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஸோ பாரதியின் பாடலின் மூலம் புரதச்சத்தோடு இந்த விழாவை துவக்கி வைத்த இசை குழுவை சேர்ந்த துர்கா பிரசாத் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஒளி பதிவு மூலமாக சுருதி டிவி அவர்கள் குழுவினர் மற்றும் ராஜசேகர் அவர்கள் இதனை சிறப்பாக பதிவு செய்ததற்காக எங்களுடைய குழுமத்தின் சார்பாகவும் விழாவின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் தொகுப்பாளர் அருண் கோகுல் அவர்கள் இன்றைக்கி மாடர்ன் டேர்மில் சொன்னால் வேறு லெவலில் அவர் வந்து இந்த இடத்த இதை செஞ்சு கொடுத்துருக்காரு. மிகவும் சிறப்பு. அவருடைய துள்ளலான உற்சாகமான
ரொம்ப ஆத்மார்த்தமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போயிருக்காரு. அது நிச்சயமாக இது ஒரு விழா தொகுப்பாளருங்கிறதையும் தாண்டி அவருக்கு இதில் ஒரு நிச்சயமாக ஒரு பர்சனல் டச் இதில் இருந்தது எங்களுக்கு கூடுதலான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. நன்றி. கேமராமேன் சோலை அவர்களுக்கும் பல கோணங்களில் எங்களை பதிவு செய்து எங்களை அழகழகாக படம் பிடிக்க வச்சுருக்கீங்க. நல்ல முறையாக வரட்டும் அது. அந்த படைப்பு அரங்கு குழுவினர் ஜின்னா ராஜா அவர்களுக்கும் இந்த இவ்வளவு கச்சிதமான இதற்கென்றே உருவாக்கப்பட்ட ஒரு அறை போல அதற்கும் அந்த வந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு ஏற்றார் போல ஒரு ரொம்ப அடக்கமான ஒரு அறை இது. ஸோ இந்த நல்ல ஒரு அறை அமைந்ததற்கு அந்த படைப்பு குழு அரங்கிற்கு நாங்கள் அந்த குழுவினருக்கு நன்றி செலுத்துகிறோம். அண்டு வடபோச்சைங்கிற பிரச்சனையை தீர்த்து வச்ச கணேஷ் பவன் ஹோட்டல் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. மற்றும் இங்கே குழுமி இருந்து எந்த விதமான தொழில்நுட்ப இடையூறும் வராமல் இதை சிறப்பாக செய்து கொடுத்த அனைத்து தொழில்நுட்ப உதவியாளருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்டு முக்கியமாக B4 புக்ஸ் இந்த சுவாசமாய் ஒரு நேசம் நூலை மிகவும் நேர்த்தியாக அழகாக வாசிக்கும் பொருட்டு ரொம்ப அழகாக இந்த புக்கை நான் ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக. இப்போ இருக்கிற என்னுடைய ரோல் வந்து ரொம்ப ஹெக்டிக்கானது. பட் ரொம்ப குயிக்காக படிக்கிற அளவுக்கு இந்த புக்கை நேற்று நைட்டு தான் ஒரு 11 மணிக்கு தான் எனக்கு இந்த கையில் இந்த புக்கு வந்தது. ஆனால் அதை வந்து ரொம்ப ரீடபுளாக அழகாக பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் அதை படிக்கும்போது தான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. அதனால் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு வெளியீடு. குறிப்பாக அதனால் இந்த பப்ளிஷருக்கு எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்கள், நன்றிகள். அண்டு இதனுடைய மையமாக இருந்து இந்த விழா மிக வெற்றிகரமாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இதை நடத்தி கொடுத்த விக்ரம் வைத்தியா அவர்களுக்கு ரொம்ப என்னுடைய கரம் தார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிக்கிறோம். அதனால் இங்கே வந்த இந்த இந்த விழாவிற்கு ஒரு வாசகர்களாக வந்து இது ஒரு இலக்கிய விழாவாக இருந்தாலும் நிறைய இலக்கிய பின்புலம் மோஸ்ட்லி இருக்காது. எல்லாம் குடும்ப உறுப்பினர்களாகவும் நண்பர்களாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் இன்னொன்று சொல்லப்போனால் முகநூல் மூலமாக இன்னொரு ஒரு முகம் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பொதுவாக அதில் ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடுகள் ரொம்ப அரிதாக தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் முகநூல் மூலமாக இன்றைக்கு ஒரு கவிஞர் உருவாயிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வும் கூட. வாழ்த்துக்கள். அந்த என்கரேஜ் பண்ண டீமுக்கு ஸ்பெஷலாக எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. ஸோ எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு முறை வாழ்த்து சொல்லி இந்த விழாவை நிறைவு செய்வோம். தேங்க்யூ. பொறுமையாக காத்திருந்து இந்த நிகழ்வின் நிறைவு வரை இருந்த அனைவருக்கும் நன்றி. B4 புக்ஸ் யாவரும் பப்ளிஷர்ஸ் வெளியிட்ட சுவாசமாய் ஒரு நேசம் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவர்களுக்கும் என்னுடைய இதயத்தின் ஆத்மார்த்தமான நன்றிகள். எனக்கு பிடிச்ச ஒரு கவிதையோடு இதை நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். அதாவது பன்முகத்தான், இது எமோஜிகளின் ஈரா, இரு கண்களுடன் வாய் மட்டுமே கொண்ட புறா, ஓர் எமோஜி பல வார்த்தைகளுக்கு சமம், பேசா மடந்தைகளின் சுரம், கண்ணில் இதயம் வைத்த எமோஜி வரம். இது எத்தனை பேருக்கு வரும் தெரில எனக்கு. கண்ணில் இதயம் வைத்த எமோஜி வரம், முகமெல்லாம் சிவப்பானால் உக்கிரம், வாயெல்லாம் பல்லானால் சந்தோஷம், கன்னங்கள் சிவந்திருந்தால் வெட்கம், கண்ணை உருட்டி வாய் மூடினால் பயம், கை தவறி மாற்றி அழுத்தி விட்டால் மண்டை பத்திரம். இன்னொன்று என்னென்னா சாப்பாடு ரெடியாக இருக்குது, அங்கே இருக்க பாத்திரங்களும் பத்திரம். தமிழன் என்ற உணர்வோடு துவங்கிய இந்த நிகழ்ச்சி இந்தியன் என்ற உணர்வோடு நிறைவு பெற அனைவரும் எழுந்து நிற்போம். நாட்டுப்பண்.